இளைய தளபதி விஜய் அவர்கள் சமீபத்தில கரூர் போயிருந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில என்ன ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, அவரு நெறைய பேர கலாய்ச்சு பேசியிருக்காரு அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டோம், பார்த்தோம். இதையெல்லாம் தாண்டி அவருடைய வாழ்நாள் முழுக்க அவரால மறக்க முடியாத ஒரு விஷயம் எது அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இந்த கரூர் சம்பவம் தான். அவங்களுடைய தங்கை எழுந்தப்போ எப்படி வந்து அவரு கவலைப்பட்டாரோ, அதே மாரி தான் இப்ப கவலைப்பட்டுருக்காரு. அத பத்தின சில விஷயங்கள் தான் வெளியாகியிருக்கு. அத தான் நம்ம இங்க பார்க்க போறோம். கரூர்ல அவரு பிரச்சாரத்துக்காக போயிருந்தப்போ, எவ்வளோ விஷயங்கள் நடந்ததுன்னு கண்கூடாக நம்ம பார்த்தோம். எல்லாருமே, "நீ சினிமாக்காரன். நீ வந்து படத்துல வின் பண்ணிட்டன்னா, உனக்கு ஓட்டு போட்டுருவாய்ங்களா? நீ வந்து முதல்ல உனக்கு எல்லா தொகுதியிலும் நிக்கிறக்கு ஆள் வச்சிருக்கியான்னு" ரொம்ப ஏளனமா, சாதாரணமாலாம் பேசல. ரொம்ப மோசமா பேசியிருந்தாங்க. ஆனா, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில தமிழக மக்கள் விஜய் அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவ ஓட்டுகள் மூலமாக அமைதியா, பொறுமையா இருந்து நெத்தியில அடிச்ச மாரி குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இடைத்தேர்தல் கூட ஒரு இடத்துல வரப்போகுது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்குமே இப்போ மக்களிடம் வந்து நெறைய விஷயங்கள சொல்லி வந்துட்டுருக்காரு விஜய் அவர்கள். இதையெல்லாம் தாண்டி அந்த கரூர் சம்பவம் நடந்தப்போ அன்றைக்கு முழுக்க சாப்பிடவே இல்ல. அதாவது 1 வாரம் முழுக்க அவரு சாப்பிடல, தூங்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரச்சாரம் முடிச்சதுமே இப்ப போனதுக்கு அப்புறமாகவும் அவங்க அப்பா, அம்மா கிட்ட தான் பேசினாராம். அப்புறம் ரொம்ப கவலையில இருந்தாரு. இப்ப மக்கள் அவருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை குடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சூழல்ல கரூர்ல இருக்க அந்த பாதிக்கப்பட்ட 41 மக்களுக்குமே அரசு வேலை வாங்கி தரேன். அதாவது அரசு வேலை குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். ஆனா இப்ப வரைக்கும் அது வந்து எதுவுமே இன்னும் குடுக்கல. இந்த சூழல்ல இப்ப என்ன இருக்குன்னு வந்து பார்க்கும்பொழுது, தொடர்ந்து எல்லோருமே நெறைய விஷயங்கள அ அவருக்காக ஆதரவாவும் தெரிவிச்சு வந்துட்டுருக்காங்க. இனிமேல் அவரை யாராலயும் அசைக்கவும் முடியாது அப்படின்னும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழல்ல என்ன இருக்கு அப்படின்னா, கரூர்ல அங்க போய் மக்கள போய் பார்த்துருக்காரு. நம்பிக்கை குடுத்துருக்காரு. நான் இருக்கேன், எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சம்பவம் நடந்ததுக்கு ரொம்ப வருத்தத்த தெரிவிச்சிருக்காரு. அதோட தன்னுடைய மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு ஆறுதலையும் தெரிவிச்சிருக்காரு. உண்மையிலேயே என் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு சம்பவத்த எல்லாரும் சேர்ந்து செஞ்சுட்டாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நான் எப்பொழுதுமே ஆதரவா இருப்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாவும் பரவி வந்துட்டுருக்கு. தொடர்ந்து மக்கள் இதே போல நிறையவே அவருக்கு ஆதரவு குடுப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழல்ல சில விஷயங்கள் எல்லோருக்குமே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஷாக்காவும் இருந்தது. இதை அடுத்து விஜய் அவர்கள் அடுத்த இடைக்கட்ட தேர்தல்ல இப்ப வரக்கூடிய இடைத்தேர்தலையுமே நெறையவே மக்களிடம் வந்து பிரச்சாரம் பண்ணி வந்துட்டுருக்காரு. யார் நிக்க போறாங்களோ அவங்களுக்காக நெறைய ஓட்டுகள கேட்டு வந்துட்டுருக்காரு. இந்த சூழல்ல இப்ப மறுபடியும் போய் அவர் கரூருக்கு திரும்பி போயிட்டு வந்திருக்கிறது ரொம்பவே எல்லோருடையுமே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் ரொம்பவே ஆதரவாவும் பேசியிருக்காரு, ஆறுதலாவும் பேசியிருக்காரு. உண்மையிலேயே இன்னும் என்னென்ன அவர் மக்களுக்காக நல்லத செய்ய போறாருன்ற எதிர்பார்ப்புகள் எல்லோருடையுமே அதிகமாக இருந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த சூழல்ல விஜய் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏக்களிடமே நெறைய ஸ்ட்ரிக்டாவே இருக்காரு. சில நேரங்கள்ல நடக்கிறத பார்த்துட்டு எல்லார்ட்டயுமே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட்டா பேசுறாரு அப்படின்ற செய்திகளும் வெளியாகியிருக்கு. இந்த சூழல்ல மின்சார கட்டணத்திலருந்து, மாணவர்களுக்கு பஸ் விட்டதுலருந்து, மாரத்தான் ஓடுனதுலருந்து எல்லாமே புதுசு புதுசா பண்ணிட்டுருக்காரு. அதுலயும் எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரையும் நேர போய் சந்திச்சு வாழ்த்து பெற்று வந்திருந்தது, உண்மையிலேயே புதுமையை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா சொல்லணும். சிலருக்கு அது திமிரா இருந்திருக்கலாம். ஆனா, அது வந்து மிகப்பெரிய அளவுல புதுமையை உருவாக்கியிருக்காரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னும் நெறைய ஜோசப் விஜய் அவர்களிடமிருந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முதல்வர் அவர்களிடமிருந்து. என்ன நடக்க போகுது? இன்னும் என்னென்ன மக்களுக்கு செய்ய போறான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பற்றின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.